அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோற்றுக்கற்றாழை எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாமா? இது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா சைடில் இருக்கிற முள்ளவும் கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற ஜெல் மட்டும் எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணுங்க. எந்த ஒரு க்ரீன் பார்ட்ஸும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட வளவளப்புனஸே இல்லாத அளவுக்கு வாஷ் பண்ணுங்கள். ஒரு 5 to 8 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே சாப்பிட்லாம். வயிற்றுப்புண் இருக்கவங்க வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் குணமடையும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இதெல்லாம் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி எடுத்துக்கணும். மந்த்லி 2 or 3 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதோட தோலை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய கைக்கு ஃபேஸ்க்கெலாம் அப்ளை பண்ணிட்டு வந்தால் ஸ்கின் க்ளோ ஆகும். அப்புறம் பிம்பிள்ஸ் இருந்தால் அதுவும் குறையும். தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் பொடுகு தொல்லை குறையும். இதை 1 month ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு ரிசல்ட்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.